வெல்கம் டு விஜய் சித்து vlogs. அதாவது இந்த ஒரு நாள் உண்மையிலேயே சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்தது. அது பேர் என்னடா? பசுமை உலகம். ஆமா, உண்மையிலேயே பசுமை உலகத்துல சந்தோஷமா இருந்தோம். சந்தோஷமா, உற்சாகமா. ஓகே, இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னா, நாங்க இருந்த அந்த வில்லேஜ்ல இருந்து அப்படியே போயினே இருக்கும்போது நடுவுல ஒரு ஸ்டாப். அந்த டோல் திறந்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்ம வண்டி எழுதிட்டே இருந்தது. திரும்ப நடுவுல ஒரு ஸ்டாப். அந்த செக்கிங் இல்ல சார் சரி, அந்த செக்கிங் எல்லாம் தாண்டி திரும்ப வந்துகிட்டே இருக்கும்போது திரும்ப ஒரு ஸ்டாப். எல்லாருக்கும் ஒண்ணு ஸ்டாப் யாருப்பா ஸ்டாப் அப்படியே லெஃப்ட் எடுத்து. இந்த ஆரோவில் வந்து சவுண்ட் கார்டன் ஒரு இடம் இருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அங்க வந்து நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டீ குடிச்சத்துல எங்களுக்கு ஒரு அண்ணா சொன்னாரு. அதனால நாங்க சவுண்ட் கார்டனையும் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நேரம் சென்னை போயிடலாம் வந்துட்டோம். அது இல்லாம சவுண்ட் கார்டன் வந்து ஃபுல்லா இசை சம்பந்தப்பட்ட. அதான் சொல்லுங்க. அதான் இசைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பேசிக்காவே we are coming from musical families. உங்க தாத்தா வந்து குன்னங்குடி வைத்தியநாதன் இருந்தாரு. அவரோட கொழுந்தியாவோட பையன். அதனால ஃபுல் இசை வந்து எங்களுக்குள்ள ஃபுல்லா ஊரு. நீங்க நம்பல அப்படின்னா தம்பி உங்க இசையை காட்டுங்க. பாத்தீங்களா, குருவிங்க எல்லாம் கூட கிளம்பி வந்து இதுக்கு கூட அப்படி தம்பிட்டும் இசை இருக்கு. ஓகே அதான் இது வந்து லேடிஸ் காட்டுக்குள்ள போகும்போது யாரும் இடுப்பு பிடிச்சிக்கலாம் அப்படி ஒரு சவுண்ட் வரும். உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா? ஃபாரின் ட்ரெயின் மலை மேல ஏறிட்டு இருக்கு, ஆனா ரொம்ப வேகமா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல. பிரதர், உங்கள்கிட்ட ஏதாவது டேலண்ட் இருக்கா இசையில? அவனே செத்துருவான். அவனே செத்துருவான். அதனால இப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சு ஒருத்தருக்குள்ள எவ்வளவு இசை இருக்குன்றது. இப்ப இந்த இசையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கான்செப்டே பண்ணலாம். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ரெடி கைஸ்? ரெடி போடுங்க எல்லாரும். அவங்க இசையை ஒரே இதுல ஆரம்பிங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். அவ்வளவுதான். அடுத்த மாசம் மலேசியால கான்செப்ட் பண்ணலாம். இருக்க நண்பர்களே, அதுக்கான டிக்கெட் சீக்கிரமா நாங்க ஓபன் பண்றோம். இப்ப உள்ள இருக்கிற இடமும் வந்து இந்த மாதிரி ஃபுல் இசை நிரம்பி இருக்குமா? நுரையெல்லாம் இருக்காது, நிரம்பி இருக்குமான்னு கேட்டேன். நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், பேச வேணாம். வண்டியில ஆளுக்கு ஒரு சீட்டு காலியாக இருந்தா உன்னை கூட்டின்னு வந்தோம். அதனால அமைதியா இருந்தா தெளிவா பேசுறேன். இங்கே இசை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் யாரும் கான்செர்ட்டுக்கு வர மாட்டாங்க. அப்புறம் யாரும் சவுண்ட் இதுக்கு உள்ள போக மாட்டாங்க. எல்லாம் பாருங்க, இவங்களே இங்க இது பண்றாங்க அப்படின்னு. ஆல்ரெடி அந்த 2 ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து இவ்வளவு இசை இதானவங்களா வெறி கொண்டவங்களா நம்மள பார்க்க போறாங்க. கடை போட்டுருவோம். எங்க கடை போடுவியா? கடை நினைச்சிட்டு இருக்காரு. சத்தியமான கேட்டாங்க, தரவே இல்லன்னு. இப்ப யார பார்த்தாலுமே சத்தியபாமாங்கன்னு கேட்டேன். தம்பி என்ன பத்தி சொல்றேன்? தம்பி இல்லீங்க, நைட்டு தூங்கும் போது கூட 12:30 மணிக்கு எப்படி தூங்குவேன்? ஒரு நிமிஷம் இருங்க, என்ன மறந்துட்டீங்க. இது நம்ம வேற வேலைக்கு வந்துக்கிறோம், போய் அந்த வேலையை பார்த்துட்டு போவோம். சரி ஓகே, ரொம்ப நாளா நீங்க இல்லாம கொஞ்சம் ஹாப்பியா இருந்து. தெரியுதா முதல்ல சாருக்கு? தெரியல. நான் தான் உங்க போன்றுச்சு. சொல்லுங்க மேடம். பாத்து ரொம்ப நாள் ஆகுது, வீட்டு பக்கமே வரமாட்டீங்க. வீட்டு பக்கம் வராம நான் எங்க போறேன்? டெய்லி காலைல சூட்டுக்கு போறேன், முடிக்கிறேன், சாயந்தரம் வீட்டுக்கு தானே வரேன். எல்லாம் பொண்டாட்டி மேல பாசம் இருக்கும். எல்லாம் பொண்டாட்டிய வந்து வீட்டுல ஒரு இதுவா கூட மதிக்கிறது அப்படிலாம் இல்லையே. நல்லா உனக்கு யார் மாதிரி இருந்தோ காலில் கூட விழுவுற. யாரு உன் காலில் விழுவாம வேற யாரு காலில் விழுவ போறேன்? காலில் விழ போறீங்க. இப்ப எப்படின்னா ராமர் வருவாருன்னு சீதை வெயிட் பண்ற மாதிரி நான் காத்து கிடக்குறேன். ஆனா உங்க எண்ணெல்லாம் இப்ப எங்க என் மேல இருக்கு? முன்ன மாதிரி எதுவும் இல்ல. இப்படி எல்லாம் இல்ல. இப்ப தெரியுமா சந்தேகம் வந்தது? என்ன சந்தேகம்? கனவு வந்ததுங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நேற்று ஒரு கனவு வந்தது. அந்த கனவு கேளுங்க. அந்த கனவு வந்தது. நம்ம 2 பேரும் கொடைக்கானலுக்கு போயிருக்கோமா? நம்ம 2 பேரும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம 2 பேரும் போட்டிங் போய்கிட்டு இருக்கோம். பக்கத்துல ஒரு போட்ல ஒரு நல்ல உங்க ஏஜ்ல ஒரு பொண்ணு கண்ணாடி போட்டுட்டு. என் ஏஜ்னா பொண்ணு இல்லப்பா, பொம்பளை. அதான் உங்க ஏஜ்ல ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை, சித்து சார் போட் ஒர்க் ஆகல சித்து சார். பொண்ணு ஏன் என்கிட்ட கேக்குறாங்க? போட் யாரு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது. போயிட்டாங்க. அந்த பொண்ணு தனியா
அப்ப அந்த இடத்துல நான் சொல்றேன் என் குடும்பத்தோட இருக்க மேடம், சாரி மேடம், போட் ஒர்க் ஆகலாம், நீங்க நடு கடல்ல கூட நில்லுங்க அப்படி சொல்லுவீங்க நானும் எதிர்பார்த்தேன். நீங்க நீ எம்ஜிஆர் மாதிரி போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப். அதாவது நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு கஷ்டம்னா நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும். அவங்க நம்ம தங்கச்சியோ அக்காவோ பார்த்துருந்தா சந்தோஷமா வெயிட் பண்ணுங்க இன்னும் கதையை நானும் பாக்குறேன். போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வருவீங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு போட்லயே நீங்களும் போயிட்டீங்க. நான் ஏன் போறேன்? போனீங்களே என் கனவுல. அப்புறம் மறுநாள் பாக்குறேன் நீங்க 2 பேரும் சாக்லேட் ஃபேக்டரி சாக்லேட் நக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் மறுநாள் பாக்குறேன் பொட்டானிக்கல் கார்டன்ல 2 பேரும் போட்டோ போஸ் இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கா என்ன பொண்ணு என்ன எப்படி இருந்துச்சு? பொண்ணு கொஞ்சம் நல்லாதான் இருந்தது. என்ன அதான் எனக்கு பயமே. ஏன்னா உங்களுக்கு வேற முடி இவ்வளவு பெருசு, உங்களுக்கு வேற முடி நல்லா பெருசா இருந்தா பிடிக்குமே கருகருன்னு. அதனால என்னடா இதெல்லாம் பிடிக்கும் சரி. ஆனா எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, வேற எங்கேயும் கான்சென்ட்ரேஷனே கிடையாது. நான் கேட்கறது பொண்டாட்டி புள்ளை எவ்வளவுதான் நம்ம கான்சென்ட்ரேஷன். எனக்கு சந்தேகமே. ஏன் போனீங்க? ஏன் கனவுல அவங்கள போனீங்க? என்ன புரியல. இல்ல இப்ப உனக்கு கனவு வந்துச்சுமா, நீ என்ன நினைச்சு தூங்குறியோ அதுதான் உனக்கு கனவா வரும். உன் கனவுல நான் இன்னொரு பொண்ணு கூட போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? புருஷன் நீங்க தானே. புருஷன் நான் தான்மா. ஆனா கனவு எந்த இல்லையே. இப்ப நான் ஒரு பொண்ணு கூட ஏதாவது ஒண்ணுன்னா கனவுன்னா ஓகே. உன் கனவுல ஏதோ கனவுல ஏன் இப்படி வருது? அப்படிங்க அப்படி பண்ற ஆளுன்றனாலதான் எனக்கு அப்படி கனவு வருது. சும்மாலாம் வராது. உண்மையை சொல்லுங்க. பிடிக்கல தானே என்ன? என் கூட வாழ பிடிக்கல. அப்படிலாம் வாழ பிடிக்காமையா அப்போ குழந்தை பெற்றுக்கிட்டோம். யாரு அவங்கன்னு கேக்குறேன். எதுக்கு அவங்களோட போனீங்க? எனக்கு பதில் வேணும். எனக்கு எவ்வளவு தெரியும். அதுவும் காலை கனவு வேற பழிக்குமா? எனக்கு ஒரு கனவு வந்தது. இப்போ 2 நிமிஷம் தான் ஒரு கனவு. இல்ல என்னங்க உங்க கனவை நான் நின்று கேட்டேன்லங்க. ஒரு கனவரா நான் ஒரு கனவு சொல்றேன், அதை நின்று கேட்க மாட்டேன். இப்ப கார்ல வரும்போது வந்துச்சு அந்த கனவு. அதுல பாக்குறேன் இதே மாதிரி ஊட்டியில டால்பின் நோஸ்ல நீங்களும் இன்னொருத்தரும் கைய பிடிச்சி நடக்கிற மாதிரி டால்பின் நோஸ்ல ஒரு கனவு வந்தது. அதாங்க எனக்குமே தெரியல. அதுவும் அந்த பையனுக்கு நல்ல தாடி. உனக்கே தாடி இருந்தா வேற பிடிக்குமா? நல்லா விராட் கோலி மாதிரி தாடி, அதே மாதிரி ஹேர் கட்டு நல்லா ஃபிட்டா வேற இருக்கான். அவன் கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் ஆட்டின்னு இப்படியே நடந்து போறீங்க. அதான் தெரியுது இல்ல. அப்புறம் ஏன் அவங்க கூட போன? என்கிட்ட இல்லாத அப்படி அவன்கிட்ட என்ன இருக்கு? சந்தேகப்படுறேன். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? நான் டவுட்ல கேட்டேன். நான் அப்புறம் என்னத்துக்கு கேட்டேன்? சந்தேக புத்திய வச்சு இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் சந்தேக புத்திய வச்சுட்டு இருக்கிறது. எப்ப பாரு திருந்துங்க. அதான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க. அது என்ன நீங்க வந்தா உங்களுக்கு வந்தா டவுட், எங்களுக்கு வந்தா என்ன சந்தேகம்? டவுட் தானே சந்தேகமே. கேடு கட்ட இதோட நான் வாழ விரும்பல. என்னடா இது? எனக்கு கிடைச்சிச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சுடா. அவங்களுக்கு ஒரு கனவு வருதுடா. அந்த கனவுல நம்ம ஏதோ பொண்ணு கூட இருக்கோமா, அதனால அவங்க கோச்சிக்கிட்டு நம்ம கூட சண்டை போடுறாங்க. இப்ப இதே மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்து நீ ஒரு பையன் கூட இருந்தேன்னு சொன்னோம்னா என்ன சந்தேக போறியான்னு கேட்கறாங்க. அவங்க கேக்குறது பேர் என்ன? டவுட்னாலும் சந்தேகம்னாலும் ஒண்ணுதான். ஆனா இங்கிலீஷ்ல பேசும்போது டவுட் ரொம்ப நார்மலா இருக்கு. தமிழ்ல சந்தேகம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பரபரப்பா சந்தேகம். ஐயோ என்ன பார்த்தா சந்தேகப்படுறான், என் புருஷன் சந்தேகப்படுறாங்க. ஆனா இப்ப ஒரே டவுட், உங்க வைஃப் சந்தேகப்படுறா டவுட் பண்றாளா? அவன் என் மேல டவுட் பண்றான், நான் அவன் மேல டவுட் தான் பண்றேன். ஆனா சந்தேகம்ன்றான். நீங்க சந்தேகம் தான் பண்றீங்க. தெரியுமா இவர் சந்தேகம் தான் பண்றாரு. ஆம்பளையே ஹெல்ப் பண்ணலைன்னா என்னதான் பண்ண முடியும்? எனக்கு ஒரு டவுட் இல்ல சந்தேகம்னே சொல்லலாம். கனவுல வந்ததுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? எனக்கு ஒரு சந்தேகம். வேணாம், டிக்கெட்டே வேணாம்டா, நான் வீட்டுக்கு போறேன்டா. வாங்க, சந்தேகப்பட மாட்டேங்க. சந்தேகமே பட மாட்டேங்க. நம்புங்க வாங்க. என் சம்சாரம் திரும்பிருச்சா? ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் நேரம் அங்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்துச்சா? இல்லங்க வெளியே இந்த பாரு வயசுல பெரியவரெல்லாம் பேசுற அளவுக்கு வச்சுக்கிறது. அவர் மேலேயே ஒரு பொண்டாட்டிக்கு சந்தேகம். அப்படி இருக்கும்போது இப்ப நீ சந்தேகப்பட்டீங்கன்னா இப்ப என்ன நினைப்பாங்க? சிரிச்சுமா கண்ட நாயெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு விட்டியா? பண்ண மாட்டேங்க. பாருங்க இவன் மேலேயே 1008 பொம்பளை கேஸ். இவன்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ற லெவலுக்கு என் புருஷன் எப்படி பண்ணுவ தெரியுமா? ராமருக்கு ஏத்த சீதைங்க வாடிய சீதை. சந்தேகப்படுறது இப்பதான்டா ஹெவியா சந்தேகப்படுவாங்க. சவுண்ட் கார்டன் பாருங்க, கிணறு வெட்டின ரசீது. இது வந்து ஒரு டைமுக்கும் ஒரு ஸ்லாட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து 11 ஸ்லாட். அது மாதிரி இங்க மொத்தமா எத்தனை ஸ்லாட் இருக்குன்னு கேட்டுட்டு வாங்க. நம்ம 11 இப்ப நம்ம உள்ள போனோம்னா அவங்க ஒரு 20 நிமிஷம் நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. சவுண்ட் கேக்குதா? என்ன சவுண்ட் செமையா இருக்கு பாருங்க. அது இவன் நான் கூட குழந்தைகள்லாம் இருக்காங்க, பயப்படுவாங்க. இங்க வேணாம், அவங்க சவுண்ட காட்டட்டும். இதுதான் சிம்பிள் தெரியுதா உங்களுக்கு? என்னது? எலிமினாட்டி. இங்க டிக்கெட் கவுண்டர் யார்கிட்ட கொடுக்கணும்? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? இசைராமன். இனிமேல் உங்க பேர் சிவராமன். அப்ப அது வேணாம், இசைராமன். போவோம்.
சவுண்ட் ஸ்டார்டிங் மியூசிக். இது ஒரு இசை. அவ்வளவுதான். உள்ள வந்தீங்கனால 10 ரூபா முடிஞ்சிருச்சு. இதுல மிச்சம் 240 ரூபாய்க்கு நண்பர் சிவராமன் இசைராமன் இப்ப மனுஷங்களே இருக்க மாட்டாங்க. என்ன வண்டலூர் ஜூக்கா வந்திருக்கோம். இதுல சுத்தி பாருங்க, வேற இசை மட்டும் தான் இருக்கணும். ஹியூமன்ஸ்ங்க. சோ இப்போ இது பேர் தான் வந்து சீக்கிரமா சொல்றீங்க, வேற மாதிரி யோசிக்கிறானுங்க. டக்குன்னு சொல்லுங்க. இது பேர் வந்து சானிக் ஸ்டோன். இது பாத்தீங்கன்னா வந்து பிளாக் கிரானைட் சொல்லிட்டு மெட்டீரியல்ல பண்ணது. ஃபர்ஸ்ட் உங்க ஹேண்டை வெட் பண்ணிட்டு சைடுல ரப் பண்ணிக்கோங்க. அது ஆயிலியா இருந்தா ஒர்க் ஆகுது. ஸோ திரும்ப வெட் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஸ்லோவா ப்ரெஷர் கொடுத்து ரப் பண்ணணும். சரி, இது ஆஃப் பண்ணுங்க ப்ளூடூத்தை. இங்க மட்டும்தான். என்ன உண்மையில ஒருத்தர் வைக்கிறேன். சைடுல ரப் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ங்க. அதே அதனால மியூசிக் நல்லா வரும். இத ஃபுல்லா கழுவி வச்சிரலாம். கை வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவா. அவருக்கு ஜாலியா வச்சிரேன். இது கொஞ்சம் அண்ணா இந்த உலகத்துல எவனும் தரணும் இல்லடா. ஆமா ஃபர்ஸ்ட் இவர் தான். ஒரு நிமிஷம் வாங்க. ஐயோ நான் இல்ல. வாங்க. அவருக்கு சப்மிட் பண்றீங்க. இப்ப நீங்க பண்ணுங்க. அவருக்கு வேற மாதிரி வருது. உங்களுக்கு வேற மாதிரி. நீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் பிரஷர் கொடுத்து இது பண்ணுங்க. இப்ப இது பேய் படத்துக்கு த்ரில்லர் படம். ஒரு நாயும் காப்பாற்ற மாட்டீங்கல்ல. அவ்வளவுதான். நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஹாரர் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார், அனிருத் சார், டி மான் சார், நீங்களாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கீங்க. அடைமலை வரும் அதில் நம்ம பாடி வைப்ரேட் ஆகுது. அவ்வளவுதான். இது தேய்க்கும் போது வைப்ரேட் ஆகுது. அதான் நண்பர்களே, இது ஒண்ணு இருக்கு. அடுத்தது போவோம் வாங்க. இதோ இங்க இருக்கு. இது என்ன? இது பேர் வந்து ஆர்கான் சவுண்ட். ஸோ இது ஒரு பம்பு போல. இது என்ன மெக்கானிசத்துல ஒர்க் ஆகுது? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இது வந்து லைக் ஒரு பம்ப் செட்டப் தான். கீழே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கம்ப்ரஸர் போல இருக்கும். நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் மூலியமா வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு இதாது. ஸோ ஒண்ணுமே ஒரு ஃப்ளூட்ல லைக் அதே தான் ஒண்ணு ஒரு ஸ்கேல்ல வரும். இது ஏ ஸ்கேல், இது பி ஸ்கேல், இது மர ஸ்கேல். இப்ப ஆளாளுக்கு ஒண்ணு எடுத்துங்க. நம்மளே கான்செப்ட் பண்ணலாம். சும்மா பண்ண ஒரு ராகத்தோட பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நானு ராகம் வரலடா. இரு, நீ கை எடுத்து. ராகம் வராது. பண்ணு. சரிகமா பத்தனிசா எங்களுக்கு யாரும் கை தட்ட மாட்டாங்க அவங்க எல்லாம். அதனால நாங்களே எங்களுக்கு கை தட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள போய் நின்னு தலையை மட்டும் காட்டணும்னு நினைக்கிறேன். இதுல ஆக்சுவலா நீங்க வந்து உங்க தலையை இன்சர்ட் பண்ணிட்டு ஹம் அப்படின்ற சவுண்ட் லைக் அப்படி பண்ணீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் போல இருக்கு. எல்லாம் ஓகே. இப்ப இந்த மாதிரி குழந்தைகளை பின்பக்கம் இருக்கு. கல்லு வச்சிருந்தா கூட அவன் ஏதாவது பின்பக்கம் இருக்கு. பின்பக்கம் இருக்கான். இந்த பாரு, அந்த தம்பி ஒருத்தருக்கான். அவனையும் கூட்டு பின்னாடி. இது கரெக்டா இருக்கும். சக்தி, உனக்கு அந்த தம்பிக்கும் கரெக்டா இருக்கும். தம்பி வாங்கடி. இல்ல இவர் பேரு உங்களுக்கு பழகப்படுது. இனியன் இவர் பேரு. இனியனடா. தம்பி மண்டே விடு. நல்ல பாப்பா உள்ள. தம்பி ஊ சொல்லு. ஊ சொல்லு. அவன் ஓ வகைறான்னு நினைக்கிறேன். ஒன்னும் பெருசா இல்ல. நல்லா நான் பண்ணி காட்டுறேன். டைனோசர் வர மாதிரி இருக்குல்ல என்ட்ரி. நல்லா இங்கன்னு சொல்லுங்க. நாபி கபலம். அதாவது அவர் சொன்னது 4K. நான் 1080p. 1080pல அவ்வளவுதான் வரும். சோ இப்போ இது பேர் வந்து ரிங்கிங் ஸ்டோன். ஜஸ்ட் நீங்க கல் எடுத்து ஏதாவது ஒரு பேய் ரூமுக்குள்ள
அங்கிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கேக்குதுன்னு பார்த்தேன். ஸோ ஒரு கல்லு ஒரு இதை தொடும்போது ஒரு சவுண்ட் தான். இதோட திக்னஸ் நீங்க எப்படி உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்னு ஒரு திக்னஸ்ல இருக்கும். ஆமா, பவுஸ் கம்பி மாதிரி இருக்கு. சோ இப்போ ஒரு கல்லு ஒரு திக்னஸ் போடும்போது அந்த ஸ்கேல் ஆஃப் சவுண்ட் அது ஒரு இதுல வேற விழுவும் போது. ஆனா இப்ப நம்ம ஒரு தடவை போடும் போது வர சவுண்ட் அடுத்த தடவை வரும். அது கல்லு படுறத பொறுத்து தான் இருக்கு. இதே அங்க ஒரு மாடல் இருக்கு, சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஸ்லைட்லி மாறும். அதுக்கு அது என்ன உங்களுக்கு கிளியராவே தெரியும், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கும்பி பாகம் அந்த மாதிரி ஃபுல்லா கம்பியை வச்சு. ஆனா இப்ப இந்த கம்பி தான் மேட்ரு. ஆமா, கம்பி இது ஒரு ஃபுல் ஸ்டோன். எல்லாத்தையும் கல்லுலயே பண்ணலான்றது என்ன ஐடியா? இல்ல ஆக்சுவலா மோஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டோன்ன்றது வந்து ஒரு லைக் ஒன் ஆஃப் த நேச்சுரல் எலிமெண்ட். சோ அது பாத்தீங்கன்னா இது ஒன்ஸ் வச்சது லைஃப் லாங் அப்படியே இருக்கும். சோ இங்க இருக்கிற நீங்க பாக்குற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து லைக் லைஃப் லாங் வரது தான். அதுக்கு அடிக்கடி மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஒன்ஸ் நீங்க ஃபிக்ஸ்டா வச்சிட்டீங்கன்னா அது ஃபுல்லாவே தான் இருக்கும். இது பார்த்தா இது நீங்களே சொல்ல வேணாம், நாங்களே கண்டுபிடிப்போம். 7 இதுக்கு ஏத்த மாதிரி 7 கட்டை சரி கம. அவ்வளவுதான். இது வந்து ஜைலோஃபோன். இது வந்து கிரானைட்ல பண்ணது பேர் வந்து லித்தோஃபோன். இது வந்து ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ரப்பர் போல. இது சோ இதுக்கான மேலட், இதுக்கான ஸ்டிக் அதுதான். கொஞ்சம் செமையா இருக்கு. ஆனா அதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் அந்த இது நம்ம ஜப்பான்லாம் போகும்போது இந்த சில மியூசிக்ல இந்த இதுல எல்லாம் உட்கார்ந்து வாசின்னு இருப்பாங்களா? நம்ம பழைய எம்ஜிஆர் படத்துலயே நீ எல்லாம் நீயே பழைய ஆளுதான். இதுக்கப்புறம் இந்த பழசுமே கிடையாது. தெரியல. ஏய், இது நெல்லு குத்துற மாதிரி இருக்குவா. ஆக்சுவலா இது யாருக்கு பயங்கர எக்ஸைட் ஆகணும், உங்க வீட்டுல குழந்தைங்களா இருக்குன்னா கூட்டு வந்தீங்கன்னா பயங்கரமா அவங்க எல்லாம் எக்ஸைட் ஆவாங்க. இது பேர் பாத்தீங்கன்னா வந்து ரப்பிங் ஸ்டோன். இதுவுமே பாத்தீங்கன்னா கிரானைட்ல பண்ண சின்ன கல்ல வச்சு இதுக்குள்ளயும் ஏதாவது இதுக்குள்ள எதுவுமே இல்ல, ஜஸ்ட் அந்த கட்டிங் கல்லு. இந்த கல்லுல இருக்க இந்த கேப்ஸ்ல அதுதான் வந்து இந்த சவுண்ட் இது பண்ண. சோ பாத்தீங்கன்னா ஒரு கேப்புமே ஒரு டெப்த் இருக்கும். எல்லாமே சேம் லென்த் கிடையாது. சோ டெப்த் பொறுத்து நீங்க ரப் பண்ணும்போது அந்த சவுண்ட் அப்படியே பிளெண்ட் ஆயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா போகும். ஓகே. சோ இது பேரு பாத்தீங்கன்னா வந்து லிசனிங். சோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன். சோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, அங்க ரைட் சைடுல அதுக்கு அங்க பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க லெஃப்ட் சைடுல ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ மூணுமே ஒன்னோட ஒன்னு கைண்ட் ஆஃப் வந்து வாக்கி டாக்கி போற. நீங்க பேசிட்டு கேக்குறதா மூணு சைடுல இருந்து. சோ இந்த இன்ஸ்ட்ருமென்ட் வந்து உங்க வாய்ஸஸ்க்கு மட்டும் தான். ஓகேங்களா? குஸ்கா அண்ணே சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? ஆனா நம்ம பேசணும் எவ்வளவு டைம்ல அங்க அது ஆக்சுவலா இப்ப டிஸ்டன்ஸ் கம்மி தான் இன்ஸ்டன்ட்டா கேட்கும். இதே டிஸ்டன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் போனா கொஞ்சம் டிராவல் சவுண்ட் டிராவல் அது டைம் எடுக்கும். ஏய், நான் வந்து அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் 2 மினிட் சுத்திட்டே வந்துட்டா. அதுல அவங்க தாத்தா பத்துக்கிறாரு. இது பேர் பாத்தீங்கன்னா வந்து டாப் டாங். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பிவிசி தான். பைப் பைய கட்டிட்டு இருக்கானே. இசை எல்லா இடத்துலயும் இருக்கு போலனே. இது மேல அதுக்கு பேஸ் சவுண்ட் வரதுக்கான இது. சோ இது நார்மல் நீங்க தட்டுறது இப்படி போயிட்டு தான் அந்த இதோட எஃபெக்ட் வந்து பேஸ் ஆகுது. ஓகே, இது வழியா அப்படி கீழ போய் இது மேல சவுண்ட் இங்க இருந்தா வரும். அந்த பேஸ்க்கான எஃபெக்ட் சவுண்ட் பிளெண்ட் பண்ணி இதுதான் நம்ம வீட்ல இருக்க ஸ்பீக்கருக்கான பேஸ்மே இந்த சிஸ்டம்ல தான். அது வேற மெக்கானிசம் அது. ஓகே. சின்ன பசங்க ஏதோ பண்ணுகிறானுங்கன்னு கம்முன்னு இருக்க வேண்டியதானே. இது நம்ம சும்மா நடந்து போனாலே இந்த பேம்போ எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு வரிசை சத்தம் வரும். இது பேர் வந்து பேம்பு குரூ தான். இது ஜஸ்ட் நீங்க உள்ள போவோம் பேம்பு ஃபீல் தரும். பிளஸ் உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸான ஒரு ஃபீல் போல வரும் இதெல்லாம் நடக்கும்போது. ஆனா நடக்கும்போது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நடக்காது. ஏன்னா ஒரு ஆள் நடக்க வச்சு பேம்பூஸ் வந்து ஸ்விங் ஆகும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டைம் விட்டு நடந்து ஒருத்தரா வரும். ஒவ்வொருத்தரா நீ பண்ணும்போது அப்படி வரல. 10 மணிக்கு கடை மூடிடுவாங்களேன்னு வேகமா பரபரப்பா ஒருத்தன் போய் வாங்குவான்ல, நான் பொறுமையா வரேன். ஓகே, நீங்க அந்த இசையை மட்டும் ஃபீல் பண்ணுங்க. அங்கிட்டு போயிட்டு வரேன்.
நம்ம பண்ணது பேசிக்கா ஒரு தப்பு தான். இவனை முன்னாடி கேமரா எடுத்துட்டு போன்னு சொன்னது அவனை பின்னாடி எடுத்துட்டு ரெண்டு பேரும் விட்டு அடிக்கிறாங்க. டமால் டுமில் மூஞ்சில் அடி. நீங்க தனியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கூட்டத்தோட வந்தீங்கன்னா கட்டை எடுத்து அடிக்கிறானுங்க. இது எனக்கு மேட்டர் தெரியுமே. இது நான் ரீல்ஸ்ல பாத்திருக்கேனே. இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி கல் போட்டு வச்சிருப்பாங்க. இது வந்து அலையோட சவுண்ட் கொடுக்கும். அலையா? ஆமா. ஆனா எனக்கு அலை ஃபீல் வரல. எங்க ஏரியால மாவு மிஷின் அந்த சவுண்ட் இல்ல கண்ணை மூடி ஃபீல் இல்ல. நீ போயிடு. இல்ல கண்ணை மூடி ஃபீல் பண்ணு. அலை நம்ம பீச்ல உட்கார்ந்திருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப பாரு சுனாமியே வரும் பாரு. என்ன வரல பாரு. இப்ப மெரினா பீச் அப்படியா? பெசன்ட் நகர், பாண்டிச்சேரி. இது உருட்டுறவங்க உருட்டுனாதான் சரி வரும். அவர் நல்லா உருட்டுறாரு. அலை மட்டும் தான் வருமா? ஓஷன் சவுண்ட். மீன் வரும், கப்பல் வரும், எல்லாம் வரும். சோ இது பேர் வந்து ஸ்பைரல் ஸ்ட்ராம் ட்ரம். சோ ஸ்பைரல் இருக்குல்ல, ஜஸ்ட் நீங்க ட்விஸ்ட் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டைட்னஸ் வரும். அந்த டைட்னஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் உங்க இல்ல கை வலிக்குது, அதுக்கு நீங்க கை எடுத்துருவீங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணி சவுண்ட் ஃபீல் பண்ணுங்க. இந்த இதெல்லாம் இருக்கும்ல, டால்பி கிடையாது. இந்த குதிரைங்க எல்லாம் வேக வேகமா ஓடி போர் நடக்கும்ல, அந்த ஃபீல். போருக்கு தயாராகுங்க. அந்த மாதிரி இது ஏன் இப்படி என்ன மேட்டர்? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ட்ரம் சுத்தி கவர் ஆயிருக்குல்ல, நீங்க ஒன்ஸ் இத ட்விஸ்ட் பண்ணும்போது ஒரு பிரஷர் வந்து இந்த ஸ்பைரல்ல வரும். நீங்க எடுக்கும்போது அந்த பிரஷர்ல வர அந்த டென்ஷன் பாத்தீங்கன்னா ட்ரம்முக்குள்ள இது பண்ணிட்டு அதுதான் உங்களுக்கு அந்த ஸ்டார்ம் சவுண்டா கீழே வருது. ஆக்சுவலா கைண்ட் ஆஃப் தெரப்பி போல உங்களுக்கு லைக் அதை அட்டன் பண்ணும்போது லைக் அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அது போல இதை ஃபுல்லாவே வந்து சவுண்ட்ல பண்றது. மசாஜ் எப்படி தனிப்பட்ட ஒரு தெரப்பியோ, மசாஜ் எப்படி தனிப்பட்ட ஒரு தெரப்பியோ இல்ல இல்ல இது அவர் என்ன சொல்லுங்கிறாரு? மசாஜ்னோட ஆணு கடிக்க போறியா அவரை? மசாஜ் எப்படி தனிப்பட்ட ஒரு ரிலீஃப் இது பண்ணுவோம், இது சவுண்ட் தெரப்பின்றது அது ஒரு சவுண்ட் மூலமா பண்ற ஒரு தெரப்பி. அது நீங்க கேட்டீங்களா? உங்களை இங்க கூட்டு போறாங்க மசாஜா? இல்ல, இந்த அவர் சொன்னது தெரப்பி. அதுதான் ஆயில் மசாஜ். இதுவே அந்த காலத்துல அன்னியன் படத்துல விக்ரம் படுத்திருப்பாரு. ஆமா, சுத்துமே அதுவா? 15 வயசு. என்ன பண்ணிட்டு இருந்த? ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். இப்படி நின்னு பார்த்தா தான் கேரா. இதுல என்ன இசை இருக்கு தெரியும்? அப்போ இசைக்குள்ள போறதுக்கு இது சென்டர் அந்த ஒயிட்டை மட்டும் பாத்தீங்கன்னே இரு. கொஞ்சம் இடத்துல உள்ள போற மாதிரி இருக்கு. அது உள்ள இது பேர் வந்து போ ஹார்ப். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸை ஜஸ்ட் ஜென்டலா பிளக் பண்ணாலே போதும். டிவைனா இருக்குல்ல, ஏதோ ஸ்டூடியோ உள்ள போன மாதிரி இருக்கு. வேற எந்த இதுவுமே கேட்காம இது மட்டும் கேட்கற மாதிரி இருக்கு. இது எனக்கு தெரியுமே. ஆக்சுவலா இதான் நான் வாசிப்பேன். ஸோ இதோட பேர் ஆக்சுவலா அந்த ஸ்பின்னர். ஸோ 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பின் பண்ணிட்டு 1 by 1 இல்ல ஜஸ்ட் மேல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்குற ஒரு பைப்புமே ஒரு லென்த்ல இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டியூனிங். ஸோ நீங்க ஸ்பின் பண்ணும்போது
ஒரு இதுல அந்த மேலட் போடும்போது வந்து சவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். மொத்தத்துல இவங்க கம்பெனில மொத்தமா பைப்பு மட்டும் வாங்கிடுவாங்க போல இருக்கு. வாங்கி விடிய விடிய உட்காந்து அதுல இருந்து கண்டுபிடிக்கிறதா அந்த கம்பெனிக்கே வேலைன்னு நினைக்கிறேன். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா வந்து டியூப்லர் பெல். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹீலிங், ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வைப்ரேஷன் சம்மந்தப்பட்டது தான். ஸோ நீங்க எல்லாம் உள்ள வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாரும் உட்காந்து நின்னுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஆள ஒலிக்குது. சுத்தி வாங்க, சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க. நம்மளோட நாங்க ஹீலிங் போக போறோம். வெளிப்பக்கம் பார்த்து பேர் திரும்பிக்கோ. அப்படியா? ப்ளே பண்றேன் நான், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இப்போ ஒரு டைம் வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள போங்க. சர்க்கிள் விட்டு வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள போங்க. திரும்ப உள்ள போங்க. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல ஃபீல் ஆகும். நீங்க வெளியே வந்துட தெரியாது. இப்போ உங்க ஹேண்ட்ஸை வந்து கிட்ட எடுத்துட்டு போயிட்டு டச் பண்ணாம அந்த ரெசனன்ஸை மட்டும் ஃபீல் பண்ணுங்க. ரெசனன்ஸ் டச் பண்ணாம ரெசனன்ஸ் மட்டும் ஃபீல் பண்ணுங்க. அப்படி வச்சா கூட வராது. இப்போ ஒரு டைம் டச் பண்ணிருங்க. இப்போ டச் பண்ணிருங்க. இப்போ டச் பண்ணிருங்க. டச் பண்ணிருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் டச் பண்ணிருங்க. டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவிக் ரியாக்ஷன் வரும். அப்புறம் வைப்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். ஏறுது கிருன்னு ஏறுது. வெளியே போயிட்டு வரேன். இல்ல இப்போ ஸ்டாப் ஆயிடும், முடிஞ்சிருச்சுப்பா. வெளியே போயிடுன்ட்டாரு. ஸ்கூல் இது மணி அடிக்கும்ல, சர்ச் கள்ளக்கார போவார்ல அவரு. அதே மணி. வேற ஏதாவது சர்ச். நேரம் காலை 8 மணி. அவ்வளவுதான், வேளாங்கண்ணி சர்ச்சு. இது கள்ளக்காரரா? உங்களுக்கு வேகமா வெறிக்கொண்டு வந்தான். என்ன தலையை சீவிட்டு வந்திருக்கலாம். சரி, ஓகே. இப்படி கலர் அடிச்சு ஸ்கூலுக்கு போறீங்க, எதுவும் கேட்க மாட்டாங்களா? சம்மர் ஹாலிடே. சம்மர் ஹாலிடேவே மண்டையில தான் காட்டுவீங்களா? ஸ்கூல் இருந்தா கூட விடுவாங்களா? அந்த மாதிரி அல்லானே. ஓ, ஆரோவில் ஸ்கூல்ல மண்டையில கலர் அடிச்சுட்டு போலாம். ஃபாரினர்ஸ் படிக்கிற ஸ்கூலு. ஃபாரினர் மண்டே அந்த கலர்ல தான்டா இருக்கும். ஓகே, நமக்கு என்ன? ஏன்டா தம்பி ஸ்டைல் வரும். அழகா இசை வருமா? இதுல வராது. இது பேரு பாத்தீங்கன்னா வந்து சைமேட்டிக்ஸ். சைமேட்டிக்ஸ்ல இது பேர் வந்து ஸ்லாட்னி ஃபிகர்னு சொல்லுவாங்க. ஸோ போ வச்சு நம்ம ரப் பண்ணனா இதுலயே வந்து டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து இதுல கிரியேட் ஆகும். என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து நீங்க ஒரு பாட்டு கேட்கும்போது உள்ள வந்து அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ஷேப்ஸ் கொண்டு வரும். ஸோ நமக்கு உள்ள போறது நமக்கு தெரியாது. பட் இந்த மெத்தட் மூலமா சவுண்ட்ல வர சவுண்ட்ஸ் அண்ட் ஷேப்ஸ் இது நமக்கு தெரியும். அதுதானே சொல்லுவாங்க, சில பாட்டு கேட்டா நமக்கு சந்தோஷமா ஃபீல் ஆகுது, சில பாட்டு கேட்டா சில மெமரிஸ் ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இதுதான். அந்த டைம்ல அது இந்த ஸ்ட்ரக்சர்ல. ஸோ எந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணும்போது வைப்ரேஷன் இல்லையோ அந்த இடத்துல மண்ணு போய் தங்கிட்டு அது ஷேப்பா வரும். எங்கெல்லாம் வந்து லைக் வைப்ரேஷன் ஆகுதோ அங்க இருந்து மண்ணு கலைஞ்சு போயிடும். ஸோ ஒரு இடத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இது மனுஷனுக்குள்ளே இருக்கு, நமக்குள்ள இருக்க இடத்துல. இசை தானே. இசையெல்லாம் இல்ல, நான் என்னைக்கும் செத்துருப்பேன் காந்தியடிகள் சொன்னாராம். காந்தியடிகள் யார்கிட்டடா சொன்னாரு? அவங்க friends அமுக டுமுக அமால் டுமால்